new faculty. My name is Manikandan. Today talk about 12th accountancy பார்க்க போறோம். Okay, unit 1 accounting for income tax பத்தி பார்க்க போறோம். First of all வந்து 3 concept இருக்கு. என்ன கான்செப்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் பத்தி பேசிக் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் and total debtors account, total debtors account. First of all வந்து total statement of affair ஓட என்ன இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்க போறோம். at meaning at step தெரிஞ்சுக்க போறோம். at format தெரிஞ்சுக்க போறோம். First of all வந்து statement of affair ஓட definition வச்சுங்க. Like balance sheet as a statement of asset and liabilities prepared to find out the capital account. நம்ம எதை find out பண்ண போறோம்னா statement of affair நம்ம என்ன பண்ண போறோம்னா balance sheet statement of affair மாதிரி தான் போட போறோம். அதுக்கு பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் மட்டும் போட வேண்டி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிக்கலாம். நம்ம அதை அப்ளை பண்ண போறோம். ஃபைண்ட் தி கேபிட்டல். இது முக்கியமா தேவைப்படுது கேபிட்டல் தேவைப்படுது. இது க்ளோசிங் கேபிட்டலா இருக்கலாம் இல்ல ஓபனிங் கேபிட்டலா இருக்கலாம் அண்டர் தி சிங்கிள் என்டிட்டி சிஸ்டம். இது வந்து முழுக்க இந்த அக்கவுண்டிங் ஃபார் இன்கம் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாவே சிங்கிள் என்டிட்டி சிஸ்டம் தான் இது ஆகுது. தென் அடுத்து நம்ம இத என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் 2 ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அஃபேர் பார்க்க போறோம். The first column ascending the opening capital. Opening capital இன்னொரு மீனிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னா beginning of the year கொடுத்திருப்பாங்க. Then வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ascending the closing after making adjusting. ஏன் adjusting இது சொல்றாங்கன்னா closing capitalல என்னன்னா மீனிங் அப்படினா இங்க வந்து டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க, பேலன்ஸ் கொடுப்பாங்க, பில்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆஃப் drawings, இன்ட்ரஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் வந்து இதுல ஆட் பண்ணி மைனஸ் பண்ணா கிடைக்கும்னா க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். தென் மூணாவது ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா ஆட் தி அமௌண்ட் ஆஃப் drawings. அமௌண்ட் ஆஃப் drawings அவசியம் தெரியும். கேபிட்டல் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பர்சனோட கேபிட்டல் ஒரு 4 lakhs இருக்கு. அது வித்ரா எடுத்தா வித்ரா மீன்ஸ் drawings ஒரு 4000 எடுத்தா அது drawings ல வரும். ஆனா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த கான்செப்ட் என்ன பண்ணுவோம் க்ளோசிங் கேபிட்டலோட drawings ஆட் பண்ணுவோம். deduct the amount of additional capital to get adjusting the closing capital. இந்த கான்செப்ட் என்னன்னா வந்து டிடக்ட்னா மைனஸ். எதை மைனஸ் பண்ண போறோம்ல க்ளோசிங் கேபிட்டலோட drawings ஆட் பண்ணி டெட் பண்ண போறோம். இது ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொல்றாங்க ascending the profit or loss. இது எதுக்கு மீனிங் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க ப்ராஃபிட்டா ஆர் லாஸ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, ஓபனிங் கேபிட்டல் இருக்கு. க்ளோசிங் கேபிட்டல் அதிகமா இருக்கும், க்ளோசிங் கேபிட்டல் அதிகமா இருக்கும், ஓபனிங் கேபிட்டல் கம்மியா இருந்தா அந்த ஃபார்மேட்ல இது ப்ராஃபிட். சேம் கான்செப்ட். க்ளோசிங் கேபிட்டல் கம்மியா இருக்கு, ஓபனிங் கேபிட்டல் அதிகமா இருந்தா அது மீன்னா லெஸ். இது சொல்றது முக்கியங்க. இந்த மெயின் கான்செப்ட் ஏன் சொல்றேன்னா அது க்ளோசிங் கேபிட்டல் ப்ராஃபிட் லாஸ் தான் இது முக்கியமா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேர்ல அப்பியர் ஆகும். இதுதான் பேசிக்ஸ். இது முக்கியமா இது போட்டாதான் 2 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் அதிகமா இருக்கு, ஓபனிங் கேபிட்டல் கம்மியா இருந்தா அதுக்கு ப்ராஃபிட். தென் செகண்ட் க்ளோசிங் கேபிட்டல் அதே கம்மியா இருக்கு, ஓபனிங் கேபிட்டல் அதிகமா இருந்தா அதுக்கு பேர் லாஸ். ஓகே. தென் வந்து the statement of profit and loss for the year ending. ஓகே, இது ஒரு ஃபார்மேட். இது எதுக்குன்னா the statement of affair போடுறதுக்கு இது பேலன்ஸ் ஷீட்ல அப்ளை பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி இத அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் தெரிஞ்சுக்குவோம். capital at the end of the year. ஓகே, capital at the end of the year இது மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க க்ளோசிங் கேபிட்டல். எதுனாமே மைண்ட் எல்லாரும் நான் ஒரு டீம் பண்ணா க்ளோசிங் கேபிட்டல். add drawings. அது add drawings உள்ள பேர் சொல்லிருக்கேன், வித்லா கொடுத்திருக்கேன், அக்சரைஸ் கொடுத்திருக்கேன். நீங்க ஏற்கனவே வந்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, வித்லா கேபிட்டல் வச்சு ஒரு drawings ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தென் லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அது क्वेश्चन வந்து அடிஷனல் கேபிட்டல் கொடுப்பாங்க ஆர் இன்வெஸ்டிங் கேபிட்டல் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது ரெண்டையும் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் கடைக்கு பேர் தான் அட்ஜஸ்டிங் க்ளோசிங். கடைக்கு பேர் என்னது அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். தென் லெஸ். ஓகே, ஓபனிங் கேபிட்டலுக்கு இன்னொரு நேம் என்னன்னா வந்து பிகினிங் கேபிட்டல். ஓகே, எக்ஸாம்பிள் அடுத்து பிகினிங் ஆஃப் தி இயர் சொன்னா பிகினிங் வந்தாவே ஓபனிங் கேபிட்டல், சிசி க்ளோசிங் கேபிட்டல் வந்தாவே at the end of year. லாஸ்ட் டைம் ப்ராஃபிட்டா லாஸா மென்ஷன் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நீங்க அப்படியே இருங்க. ஒரு ப்ராப்ளம் தெரியும் நம்ம. ஓகே, ரிலேஷன் நம்ம 1ல ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபார்மட் பார்த்தோமா எப்படி ஃபார்மட் நாம ப்ராஃபிட்லாம் கோ த்ரூ பண்ணோம். மைண்ட்ல இது கேதர் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் போட முடியும். உங்களுக்கு சொல்லிறேன். க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ண போறோம். லெஸ் அடிஷனல் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ண போறோம். கடைக்கு தான் அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். தென் அதர் அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலோட ஓபனிங் கேபிட்டல் பண்ணா ப்ராஃபிட் லாஸ் தெரிய போகுது. சம் நம்பர் ரிலேஷன் 1
பேஜ் நம்பர் 6 வந்து கொடுத்துருக்காங்க. சம் பார்த்துக்கலாமா இப்போ நம்ம? ஓகே. புஷ் ரிலேஷன்ஷிப் ஒன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசெண்டிங் ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் சொல்றாங்க. பிகினிங் நம்ம என்ன நமக்கு தெரியும்? பிகினிங் நம்ம மைண்ட்ல என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன வரணும்? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? பிகினிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 lakhs கொடுத்துருக்காங்க. போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல அமௌண்ட் எடுத்து போட அப்ளை பண்ண போறோம். அதுக்கு அடுத்து பிளஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்க. 3,50,000 கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் தி இயர் என்னது? க்ளோசிங் கேபிட்டல் 3,50,000 போடுங்க. ஓகே. அடுத்து கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்கன்னா 70,000 கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்களோ நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு நம்ம சம் ஆஃப்டர் பிளஸ் மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். பிளஸ் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. டிராயிங் செலவு கொடுத்துருக்காங்க. 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகே. எழுதியாச்சு. சம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் சம் நம்ம போட்டாச்சு. சம் நம்பர் 1 போட்டாச்சு. அந்த क्वेश्चन கொடுத்ததெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ண போறோம். எதுக்கு ஆட் கொடுத்துருக்காங்க? எது ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிளஸ் கொடுத்துருக்காங்க. 3,50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராயிங் செலவு கொடுத்துருக்காங்க. பிளஸ் பண்ண எவ்வளவு? 3,90,000 வருமா? ஓகே. பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம். 3,50,000 பிளஸ் 40 ஆட் பண்ணா 390. இதுதான் வந்து ஆட் சொல்லிருக்காங்க. அடுத்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் சொல்லிருக்காங்க. லெஸ் பண்ண சொல்லிருக்காங்க. 390ல 70,000 போச்சுனா 320. எவ்வளவு? 20 வந்துச்சா? அதுக்கு பேர் என்னன்னா adjusting closing capital. பேர் என்னது? adjusting closing capital. then less opening capital. இப்போ adjusting closing capital வந்திருக்கு. 320 வந்திருக்கு. opening capital இருக்கு 2 lakhs. நாங்க இங்க சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் உங்களுக்கு. closing capital அதிகமா இருக்கு, opening capital கம்மியா இருந்தா அதுக்கு பேர் profit. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதே opening capital கம்மியா இருக்கு, closing capital கம்மியா இருக்கு, opening capital அதிகமா இருந்தா less. இந்த கான்செப்ட்லாம் இருக்கு. opening closing capital அதிகமா இருக்கு, opening capital கம்மியா இருக்கு. அப்ப நமக்கு என்னது? profit. எவ்வளவு அமௌண்ட்? 1,20,000. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வச்சிருக்கேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேர். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன்? ஆன்சர் profit எவ்வளவு வச்சிருக்கு? 1,20,000 கிடைச்சிருக்கு. ஓகே. நம்ம செகண்ட் சம் வந்து எஸ்எஸ்எஸ் பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். இப்போ எஸ்எஸ் சம் வந்து நம்ம ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஆல்ரெடி பார்த்தோம். தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேர் profit or loss account for the year ending. அது ஒரு ஃபார்மட் இது. என்னது? closing capital, add drawings, additional capital, கண்டுபிடிக்கிற adjusting closing capital, less opening capital, கண்டுபிடிக்கிற profit loss account. இது எல்லாத்தையும் நீங்க இம்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எழுதி வச்சிட்டு இதுவும் எழுதி வச்சீங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் சம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸர்சைஸ் சம் பார்க்க போறோம். சரியா? என்ன கேக்குறாங்க? from the following particular ascending the profit loss account கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? capital at the beginning கேட்டிருக்காங்க. உங்களுக்கு beginning சொன்னா மைண்ட் நாம வரணும், opening capital நாம வரணும். of the year first year April 2018 எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? 5 lakhs கொடுத்திருக்காங்க. opening capital இருக்கு. அப்புறம் 5 lakhs எழுதிங்க ஃபர்ஸ்ட். then second என்ன சொல்லிருக்காங்க? capital at the end of the year. capital at the end of question வந்து beginning கொடுத்தா opening capital நாம வரணும், ending கொடுத்தா வரணும், உங்களுக்கு closing capital நாம வரணும். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? 8,50,000 கொடுத்திருக்காங்க. 8,50,000. then third என்ன கொடுத்திருக்காங்க? additional capital கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,20,000. additional capital எவ்வளவு பண்ணனும்? 1,20,000 போடுங்க. ராஜா. then last கொடுத்திருக்காங்க. drawings கொடுத்திருக்காங்க. 70,000 கொடுத்திருக்காங்களா? 70 போட்டு drawings 70 போடுங்க. ஓகே. இப்போ என்ன பண்றோம்? ஆட் பண்ண போறோம். எதுக்கு ஆட் கொடுத்திருக்காங்க? ஆட் பண்ண போறோம். எது லெஸ் கொடுத்திருக்காங்க? லெஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? closing capital drawings ஆட் பண்ணுமா? 5,50,000 plus 70 9,20,000 அப்படி எழுதிங்க. ஓகே. லெஸ் additional capital கொடுத்திருக்காங்க. 1,20,000 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 9,20,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 8 lakhs கிடைக்குமா? ஓகே. அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கு பேரு adjusting closing capital சொல்லிருக்காங்களா? இப்போ வந்து opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க? opening capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 lakhs கொடுத்திருக்காங்க. closing capital எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு? 8 lakhs இருக்கு. மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3 lakhs கிடைக்குமா? எவ்வளவு கிடைக்கும்? 3 lakhs கிடைக்குமா? இப்போ நம்ம ஆன்சர் வந்து இப்ப ப்ராஃபிட் வெளினா இப்படி வச்சிருக்கேன். ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு. க்ளோசிங் கேபிட்டலோட ஓபனிங் கேபிட்டல் கம்மியா இருந்தா ப்ராஃபிட். இந்த சம்ல ஆன்சர் ப்ராஃபிட் சொல்லிருக்காங்க. எவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருக்கேன் உங்களுக்கு? 3 lakhs கிடைச்சிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் நம்ம ஆன்சர் எவ்வளவு வச்சிருக்கேன்? 3 lakhs கிடைச்சிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. அந்த செகண்ட் ரிலேஷன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து 3 4 சம் வந்து நீங்க உங்க ஹோம்வொர்க் நீங்க போடுங்க. செகண்ட் சம் போடலாமா? நோட் பண்ணிக்கிட்டாச்சா? ஓகே. ஓகே. இப்போ சம் பார்க்கறோம். ரெடியா இருங்க.
ஓகே செகண்ட் சம் ஆஃப் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல் as on 1st January சொல்லிருக்காங்க. 1st January நம்ம மைண்ட் வந்து 1st January சொன்னவங்க என்ன வரும் உங்களுக்கு இது ஓபனிங் கேபிட்டல் தான். எவ்வளவு அமௌண்ட் சொல்லிருக்காங்க சைன் போடுறானே. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் படிச்சா சம் வெரி ஈஸி உங்களுக்கு. அசல் ஈஸியா கேன்சல் பண்ணி ஈஸியா டோட்டல் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு ஈஸியா அவன் 2 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே இப்போ கேபிட்டல் அசல் 1st January 2018 சொல்லிருக்காங்க 2,20,2,20 போடாச்சு. தென் கேபிட்டல் அசல் 31 டிசம்பர் சொல்லிருக்காங்க. டிசம்பர்னா சொல்லுங்க டிசம்பர்னா என்ன 31 டிசம்பர் அப்புறம் முடியுது 1 இயர் சம் தானே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர் 1 இயர்க்காக நம்ம கனெக்ட் பண்றோம் நம்ம சம் 31 டிசம்பர் க்ளோசிங் அப்புறம் 1,80,000. தென் அர்ஷன் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 40 கொடுத்திருக்காங்களா அர்ஷன் கேபிட்டல் 40 போடுங்க. தென் டாய்ஸ் கலர் கொடுத்திருக்காங்க 50 கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் தான் கண்டுபிடிக்க போறோம். 1,80,000 ஓட 50 ஆட் பண்ணா 2,30,000 இல்லையாச்சா கண்டுபிடிச்சது 2,30,000 க்ளோசிங் கேபிட்டலோட டாய்ஸ் ஆட் பண்ணோம் 2,30,000. அர்ஷன் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு 40 இருக்கு லெஸ் பண்ண போறோம் 1,90,000. ஓகே இதே மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி இப்போ அது க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 இருக்கு. இது எவ்வளவு இருக்கு 2,20,000 இருக்கு 30,000. ஓகே இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்மியா இருக்கு ஓபனிங் கேபிட்டல் அதிகமா இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா லாஸ். அதுக்கு பேர் என்னது லாஸ். சம் வந்து லாஸ். எவ்வளவு லாஸ் 30,000 ரூபீஸ் லாஸ். அடுத்து வந்து இந்த சம் நோட் பண்ணியாச்சா. இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்க பேசிக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நம்ம ஃபிக்ஸ்ட் பார்க்க போறது தான் வந்து என்ன மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்டிருக்காங்க. என்ன மிஸ்ஸிங் ஆயிருக்கு நம்ம அதை அப்ளை பண்ண போறோம். ஃபிக்ஸ் சம் போலாம் நோட் பண்ணிக்கீங்களா. ஓகே ஃபிக்ஸட் டீடைலா கவனிங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம் பப்ளிக்ல கேட்டிருக்கான். ஓகே ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசன் ஃபர்ஸ்ட் இயர் 2018 எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கான் 40,000 கொடுத்திருக்கான். ஓகே ஓபனிங் எவ்வளவு கொடுத்திருக்கான் 40,000 ரூபாவா. ஓகே அது போட்டுடலாம். செகண்ட் கேபிட்டல் அசன் 31 மார்ச் 2019 கொடுத்திருக்கான். க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் 50,000 ரூபாவா. ஓபனிங் க்ளோசிங் எவ்வளவு 50,000 ரூபாய் போடாச்சு. Then அர்ஷன் கேபிட்டல் 70,000 ப்ராஃபிட் லாஸ் கொடுத்திருக்காங்க 8,000 கொடுத்திருக்காங்க. ஓகே சம்பளம்லாம் கொடுக்கல. மிஸ்ஸிங் ஃபீ என்ன கொடுத்திருக்காங்க டிராயிங்ஸ் கொடுக்கல. பட் டிராயிங்ஸ் அப்ளை பண்ண போறோம். டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்கு. ரிவர்ஸ் இருந்து போணும் மேல. இப்போ லெஸ் கொடுத்திருக்காங்களா இது வந்து ஆட் பண்ணிக்கணும். லெஸ் கொடுத்திருக்கல ஆட் பண்ணனும் ஆட் கொடுத்தா லெஸ் பண்ணனும். இப்போ லெஸ் கொடுத்திருக்காங்க 8,000 plus 40,000 48,000. டிவிஎஸ் கொடுத்திருக்காங்க 48 plus 7,000 58,000. டிராயிங்ஸ் எவ்வளவு வரும் இப்போ என்ன பண்ணோம் இங்க ஆட் கொடுத்திருக்காங்க இங்க மைனஸ் பண்ணோம். 50 ல 55 போச்சுனா 5,000. திருப்பி ஒன் டைம் ரிப்பீட் பண்ண கேட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க சாரி ஓபனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 5,000 அப்ளை பண்ணியாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 50 எடுத்து போட்டாச்சு. அர்ஷன் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 7,000 எடுத்து போட்டாச்சு. தென் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8,000 கொடுத்திருக்காங்க. இப்போ டிராயிங்ஸ் கொடுக்கல அதான் வந்து மிஸ்ஸிங் ஃபீஸ் சொல்லிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். திருப்பி சொல்றேன் கவனிங்க. இப்போ லெஸ் கொடுத்திருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். ஆட் கொடுத்ததுக்குள்ள மைனஸ் பண்ண போறோம். 8,000 plus 40 48,000 48,000 plus 7,000 50,000. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50,000 கொடுத்திருக்காங்க. 55,000 50 போச்சுனா ஆன்சர் டிராயிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்கு 5,000 கிடைச்சிருக்கு. ஓகேவா. இப்போ அடுத்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பார்க்க போறோம். ஓகே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேர்ல ஒரு ஃபார்முலா பேஸ்ல பார்த்தோம். அதை ரீகால் பண்ணிடுறேன். க்ளோசிங் கேபிட்டல் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் அது கண்டுபிடிக்க அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க ப்ராஃபிட் லாஸ். அதே மெத்தட் என்ன பண்ணிருக்காங்க பேலன்ஸ் ஷீட் மெத்தட்ல எப்படி அப்ளை பண்ணி நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஆர் ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் லைக் பேலன்ஸ் ஷீட் அசெட் ஆர் லைபிலிட்டி ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். நம்ம தான் ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல் நம்ம பார்க்க போறோம். பேலன்ஸ் ஷீட் மெத்தட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது சொல்லிருக்காங்க. அடுத்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொன்னாங்களா இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்க்க போறோம். இது ஓபனிங் கேபிட்டலா இருக்கலாம் க்ளோசிங் கேபிட்டலா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கும் ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயரோட பேலன்ஸ் ஷீட் அப்ளை பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் கொண்டு போக போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேவர் ஃபார்மட் எடுத்துக்கலாம். liabilities asset உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க 11th பேலன்ஸ் ஷீட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் பிஆர் அக்கவுண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் பார்த்திருப்பீங்க. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ணேன். இந்த பேலன்ஸ் நம்ம எதுக்கு பார்க்க போறோம்னா வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஆர் ஓபனிங் கேபிட்டலுக்காக கூட பார்க்க போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேவர்ல கூட சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் liability side sundry creditors, then bills payable, outstanding expenses, bank overdrafts கண்டுபிடிக்க போறதுதான் கேபிட்டல் ஆஃப் பேலன்சிங் ஃபிகர் சொல்லுவாங்க. தென் அசெட் சைடு போவோம். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ்னா என்ன தெரியும்? பொறுப்புகள் எல்லாமே. அசெட் தான் சொத்து. எக்ஸாம்பிள் கேஷ் இன் ஹேண்ட் கையில இருக்க பணம், கேஷ் இன் பேங்க், சர்டிஃபிகேட் ஆஃப் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ்ட் அசெட். எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் அசெட் என்னென்ன இருக்கு? மிஷினரி, பில்டிங்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சதா இதான் வந்து திருப்பி ஒரு ரிகால் பண்ண சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேவரோட பேலன்ஸ் ஷீட் மெத்தட் வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்றோம். liabilities assets ஆல்ரெடி ஈஸி. அசெட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். liability நாம வச்சிருந்தா அசெட் ஈஸி அப்ளை பண்ணலாம். liabilityல வந்து 4 இருக்கும். sundry creditors இருக்கும், bills payable இருக்கும், outstanding expenses, bank overdraft. which எல்லாமே எங்கல வரும்? அசெட்ல வந்துரும். ஓகேவா? cash in hand, cash in bank, sundry creditors, bill receivable, stock in trade, prepaid expenses, fixed assets. okay so sum number exercise வந்து சிம்பிள் 6 பார்க்க போறோம். அதுல பர்టిక్యులர் ரூபீஸ் கொடுத்திருக்காங்க, சண்டே கிரெடிட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, சிஸ்டர் கொடுத்திருக்காங்க, ஃபர்னிச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 80 கொடுத்திருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 3 lakhs கொடுத்திருக்காங்க, சண்டே கிரெடிட்ஸ் 3,20,000, பில்ஸ் பேயபிள் வந்து 1,20,000, கேஷ் அண்ட் ஹேண்ட் 20, பில் ரிசீவபிள் 60, ஸ்டாக் 2,20,000 கொடுத்திருக்காங்க. இப்போ சம் அப்ளை பண்ணலாமா இப்ப? ஓகே அப்புறம் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். கவனிங்க. क्वेश्चनலாம் எழுதி வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட புக் கிடையாது. இப்போ क्वेश्चन வந்து இத வச்சு நீங்க பார்க்க போறீங்க, கமெண்ட் பண்ண போறீங்க. மோஸ்ட்லி யாரும் டென்ஷன் ஆகும். மோஸ்ட்லி வந்து பேனிக் ஆகுங்க. ஏன் சொல்றேன்னா ஆன்லைன் கிளாஸ் மோஸ்ட்லி வந்து சில பேர் புரியலனா திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுவேன். ஷூரா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. டோன்ட் வரி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சம் பார்த்தோம்னா சண்டே கிரெடிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 lakhs இருக்கு. liability சைடுல 6 lakhs போடுங்க. ஓகே தென் ஃபர்னிச்சர் அதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபர்னிச்சர் எவ்வளவு இருக்கு? ஃபர்னிச்சர் இருக்கீங்க எவ்வளவு அமௌண்ட்? 80,000. தென் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாரும் மீட் போடுங்க. எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கேன்? 3 lakhs. தென் பில்ஸ் சண்டே டேட்டாஸ் எவ்வளவு அமௌண்ட்? 3,20,000. ஓகே bills payable எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 1,20,000. ஈஸியா நீங்க ஃபார்மட் படிச்சிட்டீங்கன்னா சம் ஈஸியா பட்டு பிரஸ் பண்ணி பிளஸ் ஆர் மைனஸ் தான். கேஷ் அண்ட் எவ்வளவு அமௌண்ட்? 50,000. தென் bill receivable எவ்வளவு அமௌண்ட்? 60,000. தென் ஸ்டாக் எவ்வளவு? 2,20,000. ஓகே ஸ்டாக் இன் ட்ரேடும் ஸ்டாக் ஒண்ணுதான். பஸ் இப்ப ரெண்டு பிளஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அசெட் பிளஸ் பண்ணலாம். அது அதிகமா இருக்கும். 3,80, 4 lakhs 6 lakh ஆச்சு. 6 lakhs 60, 6 lakhs 60, 6 lakh 80, 7 lakhs 10 lakhs மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 lakhs அசெட் சைடுல 10 lakhs வந்திருக்கு. ஓகே அடுத்து லைபிலிட்டி ஈக்குவலா போடுங்க. அப்ப பத்தாம் அமௌண்ட் தான் வந்து கேபிட்டல். ஓகே க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்க போறோம். இங்க 6 lakh இருக்கு. 1,20,000 ஆட் பண்ணா 7,20,000 ஆயிடுச்சு. மைனஸ் பண்ணா வருது 2,80,000 வருது. இதுக்கு பதிலா வந்து க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு வச்சிருக்கேன்? 2,80,000. இந்த சம்பளம் சொல்லிருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. செகண்ட் சவுண்ட் சம்பளம் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்ளை பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். சவுண்ட் சம் பார்க்கலாமா? சம் சீக்கிரமா கவர் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ நம்ம சிஸ்டம் சவுண்ட் தான் போடுவோம். 8, 9, 10 உங்களுக்கு ஹோம்வொர்க் தருவேன். அது 4, 5 ஹோம்வொர்க் தருவோம். ஓகேங்களா? கவர் பண்ணிட்டா? ஓகே அப்படியாச்சா? ஓகே சவுண்ட்ஸ் क्वेश्चन பாருங்க. அது ஆல்ரெடி படிச்சலாமா? சேம் அதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் ஒண்ணு கண்டுபிடிக்கணும். क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க. ஓபனிங் கேபிட்டல் இருக்காங்க. டிராயிங்ஸ் அடிஷன் கேபிட்டல். அப்ப நம்ம எதுக்கு போயிடணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போயிடணும். அது என்ன பண்ணனும்? ஃபார்முலா எழுதி நம்ம சீக்கிரமா நம்ம கடைசிலாம் ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகே ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு சம்ல அப்ளை பண்ணிடலாம். ஓகே க்ளோசிங் கேபிட்டல் then add drawings
இந்த லைன் போடலாம் less additional capital அப்படி போகுது adjusting closing capital இத மறந்துடாதீங்க இது ஃபார்மட்ல இருந்தா 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க பப்ளிக் எக்ஸாம்ல ஓகே then less opening capital அடுத்து profit or loss accounts பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்ளை பண்ணலாம் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தா அப்ளை பண்ண முடியும் மிச்சம் क्वेश्चन கொடுத்துறாங்க பேங்க் போர்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க 50000 கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50000 கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே பேங்க் போர்ட் ஆஃப் எவ்வளவு வந்து 50000 ரூபாய் டேட்டாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,80,000 சண்டி டேட்டாஸும் டேட்டாஸும் ஈக்குவல் தான் சண்டி டேட்டாஸும் டேட்டாஸ் ஈக்குவல் தான் பட் கம் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 70,000 கொடுத்துருக்காங்களா அது கம்ப்யூட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து அசெட்ஸ் தெரியல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளவு வந்து 30,000 ரூபாய் தென் மிஷனரிஸ் அதுவும் அசெட் தான் எவ்வளவு வந்து 3 lakhs then right stock எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 lakhs கொடுத்திருக்காங்களா அடுத்து stock in trade or stock ஒன்னு தான் அடுத்து bills payable எவ்வளவு 2 lakh 40 கொடுத்திருக்காங்க cash in எவ்வளவு கொடுத்திருக்காங்க 60,000 கொடுத்திருக்காங்க ஓகே டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்களா டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா சம்பள டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க ஓகே சேம் திருப்பி டோட்டல் பண்ணுவோம் டோட்டல் பண்ணலாமா 3,30,000 3,90,000 4,90,000 4,90,000 yeah 4,90,000 plus 70 5,60,000 5,60,000 1,80,000 60 அப்ப எவ்வளவு வருது 8 lakhs வருது அசெட் எவ்வளவு வருது 8 lakhs வருது ஓகே இது எவ்வளவு வருது 2,90,000 plus 3,80,000 எவ்வளவு வருது 3,80,000 3,80,000 ல 8 lakhs போச்சுனா ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணுவோம் 4,20,000 க்ளோசிங் கேபிட்டல் வெச்சு நமக்கு 4,20,000 வெச்சுதா க்ளோசிங் கேபிட்டல் நம்ம அப்ளை பண்ண போறோம் எவ்வளவு அமௌண்ட் 4,20,000 then ஓபனிங் கேபிட்டல் இருக்கு 1,20,000 then மைனஸ் எவ்வளவு இருக்கு 10,000 இருக்கு then அடிஷனல் கேபிட்டல் இருக்கு 40,000 இருக்கு 4,50,000 ஆட் பண்ணா மைனஸ் பண்ணா 4,10,000 மைனஸ் பண்ணா வருது போச்சு 4,10,000 அப்புறம் வந்து அடுத்து இருக்கு 3,90,000 ஓகே 3,90,000 லாஸ்ட் திருப்பி ஒரு சம் டீடைல் பண்ணிடுறேன் கவனிங்க இந்த சம் வந்து ஆன்சர் ப்ராஃபிட் தான் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து क्वेश्चन கொடுத்திருக்காங்க என்ன பேங்க் போர்ட் ஆஃப் கொடுத்திருக்காங்க நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம் பேங்க் போர்ட் ஆஃப் 50,000 இருக்கு டேட்டாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,80,000 கொடுத்திருக்காங்க பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 70 கொடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் 30 கொடுத்திருக்காங்க மிஷனரி 3 lakhs கொடுத்திருக்காங்க ஸ்டாக் 1,60,000 கொடுத்திருக்காங்க பில்ஸ் பேயபிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2,40,000 டேட்டாஸ் வந்து 90,000 கொடுத்திருக்காங்க கேஷ் இன் ஹேண்ட் வந்து 60 கொடுத்திருக்காங்க அசெட் ஆட் பண்ணா 8 lakhs வருது இப்போ பேலன்ஸ் ஷீட் இப்போ ஈக்குவலா வரும் ரெண்டு சைடு ஈக்குவலா போட்டாச்சு இது ஆட் பண்ணா வருது 3,80,000 வருது மைனஸ் பண்ணா 4,20,000 இதுக்கு பேர் தான் க்ளோசிங் கேபிட்டல் அப்படி க்ளோசிங் கேபிட்டல் எப்படி அப்ளை பண்றோம் 4,20,000 ஓபனிங் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,20,000 மைனஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30 எவ்வளவு அடிஷனல் எவ்வளவு 40 இது ஆட் பண்ணா 4,50,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது 4,10,000 கிடைக்குது 4,20,000 1,20 மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது 3,90 கிடைக்குது ஓகேவா இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஃபேர்ல பேலன்ஸ் ஷீட் அப்ளை பண்ணி பார்த்தோம் ஓபனிங் கேபிட்டல் பார்த்தோம் க்ளோசிங் கேபிட்டல் முடிச்சோம் தென் அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஃபேர் ப்ராஃபிட் லாஸ் அப்ளை பண்ணோம் இந்த கான்செப்ட்ல ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஃபேர்ல எல்லா கான்செப்ட் முடிச்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் டோட்டல் டேட்டாஸ் அக்கவுண்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே அடுத்த செஷன்ல